ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லட்சு vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி, இதுதான் நமக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கூடவே காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கணும், நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆனியன் வந்து நல்லா குக் ஆகட்டும், ரொம்பலாம் குக் ஆக வேணாம், ஓரளவுக்கு குக் ஆகட்டும். இந்த மாதிரி லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், புளி ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், பூண்டுமே அப்படியே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இது சும்மா லைட்டாக ஆற விட்டுட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது கூட தாளிப்புக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இது கூட ஊற்றிட்டோன்னா நமக்கு செம்ம டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடும். இந்த கார சட்னி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இட்லி அண்ட் தோசைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சைடில் தோசையும் ஊற்றியாச்சு, செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா புளிப்பாக செம்மையாக இருக்கும், நல்லா காரமாக புளிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. அந்த தோசை கூட வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். தோசை விட இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த சட்னி. தோசை கூட விட இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட்டு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா லட்சு வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.